நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, பிரெட். காஞ்சனா, சொல்லுங்க அண்ணி. பட்டர் எடுத்துக்கூட. மாமா, ப்ளீஸ் இந்த பட்டரை ஷாலினி ஆண்டிக்கு பாஸ் பண்ணுங்க. அப்பா, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிறேன். பாபு, காஃபி என் ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடு. அத்தை, எனக்கு கிச்சன்ல சின்ன வேலை இருக்கு. அக்கா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா ப்ளீஸ்? எதுவும் தேவையில்லை. அட, நீ மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, சாரி. ஏன்னா அதெல்லாம் மூளை இருக்கவங்க தானே செய்வாங்க. மூளை காலியா இருக்கும்போது யோசனை எப்படி வரும்? பாரு, நீ இன்னும் என்ன வெறுப்பேத்தாத. எனக்கு தெரியும் இப்போ உன்னோட குருவி மண்டைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. நான் உன்னை சொல்லட்டுமா? இதெல்லாம் ஓ தப்புதான். நீ அந்த பொறுக்கி பசங்க கூட சண்டை போடாம இருந்திருந்தீனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கவே தேவையில்லை. சீக்கிரமா வீடு திரும்பி இருந்தா யாருக்கும் சந்தேகமே வந்திருக்காது. ஆனா அதுக்கு நீ இது வரைக்கும் தேங்க்யூ சொல்லவே இல்லையே. பதிலுக்கு பழிய என் மேல போடுற. அந்த பிளாட்ஃபார்ம் ஹோட்டலுக்கு நானும் உன்னை கூட்டிட்டு போனேன். நீ எங்க கூட்டிட்டு போலன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிருக்கலாம். அப்ப இதெல்லாம் நடந்திருக்காது. அப்புறம் சண்டே பத்தி சொன்னல, ஏன் கண்ணு முன்னாடி எந்த பொண்ணை யாரு வம்பிழுத்தாலும் நான் அடிப்பேன். உனக்கு புரிஞ்சதா? அப்புறம் இந்த விஷயத்தால எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. காட் இட்? நீ என்ன கூட்டிட்டு போனதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஆனா இப்ப என் கவலை அதை பத்தி இல்லையே விஸ்வா. என்னாலதான் மாமாவுக்கும் ஷாலினி ஆண்டிக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஆண்டி மாமா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இதை நினைச்சு மாமா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல. நான் ஒருத்தி தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணவும் தயார். நீ அவங்களோட பிரச்சனைய சால்வ் பண்ண போறியா?
இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் சண்டைய நேபாள்காரன் சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம், தேவையில்லாம மூக்க நுழைச்சு பிரச்சனையை பெருசாக்கிடாத. அவங்க ப்ராப்ளம அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. அதோட இந்த விஷயத்துல நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? வினய், நீங்களா? நீங்க இப்ப வந்தீங்க, நான் கவனிக்கவே இல்லை. வினய், எனக்கு தெரியும் நீங்க மாலதி மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு. அவ சாப்பிடும்போது அப்படி பேசிருக்கவே கூடாது. ஆனா அவ அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கான காரணம் பெரியமாக்கு உங்க மேல இருக்கிற கோபம் போகணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. வினய், அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது வினய். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. என்ன விஷயம் அது? எல்லாம் உன் தங்கச்சியை பற்றி தான். தாத்தா என்னை கூப்பிட்டு என்னை மாலதியை கூப்பிட்டு போய் வீட்டில் விட சொல்லிட்டாரு. வினய், அவர் சொன்னதுல தப்பென்ன இருக்கு? அதுவும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? நாளைக்கு கிளம்ப சொல்லி நானே அவகிட்ட போய் சொல்லிடுறேன். நீங்க இதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வீட்டை விட்டு போக சொல்லி அவகிட்ட நான் எப்படி சொல்றது? இப்படி சொன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. ஆனா என்ன பண்றது? அவள் இங்க இருக்க சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பிரச்சனையை நான் ஒருத்தையே எப்படி சால்வ் பண்றது? யோசி மாலதி, யோசி. ஓ அப்படியா? அப்பாவை செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கியா? ஓ, அப்போ தீனா எங்க? என்ன, அவன் லீவ் இன்னும் முடியலையா? இல்ல, நான் மிஸ்டர் சர்மா வீட்டு வரைக்கும் போகணும். ஒன்று பண்ணு, நீ வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன ட்ராப் பண்ணு. ஓகே, ஆல் ரைட். சமயத்துக்கு ஒரு டிரைவரும் இருக்க மாட்டாங்க. மாமா, மாமா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட 2 minutes பேசணும். என் கூட வாங்க, வாங்க ப்ளீஸ். மாமா, ஆன்ட்டிக்கு அர்ஜென்ட் வேலையா வெளியே போகணுமா? ஆனா வீட்ல டிரைவர் யாரும் இல்ல. நீங்க அவங்கள டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன சொல்றீங்க ஆன்ட்டி?
எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அர்ஜென்ட் வேலை இல்லை. சங்கர் திரும்பி வந்ததும் நான் அவனை ட்ராப் பண்ண சொல்கிறேன். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இந்த தலைவலி வேற என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். மாமா நான் தான் சொன்னேன்ல, படிச்சு சொன்னேன். இந்தியா பாகிஸ்தானோட சண்டைய போனால சால்வ் பண்ண முடியாதுல்ல. மாமாவும் ஆன்ட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்காங்களே, அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? இல்ல, சுத்தமா இல்ல. சரி, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல ப்ளீஸ். சாரி, நான் தான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அண்ணன் அத்தையோட சண்டையில என்னோட உதவி உனக்கு கண்டிப்பா கிடைக்காதுன்னு. மறந்துட்டியா என்ன? ஒரு விஷயம் சொல்லு, இவ்ளோ பிரச்சனை இருந்து உன்னால எப்படி சிரிக்க முடியுது? நேத்துல இருந்து மாமா எவ்வளவு கவலையோட இருக்காரு. அத நினைச்சு வருத்தப்படாம கமெண்ட் அடிக்கிற? சரி, ஒரு ஐடியா இருக்கு. இப்ப அத்தைக்கு தலைவலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நீ உடனே வினய் கிட்ட போய் அத்தைக்கு தலைவலிக்குதான், அதனால மருந்து கொண்டு போய் கொடுன்னு சொல்லு. சரியா? குட் ஐடியா. Thanks. குட், கீப் இட் அப் விஷ்வா. இல்ல 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 இல்ல, ஐடியா ஃப்ளாப். ஓகே, இந்த விஷயத்தை மட்டும் நான் மாமா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு. விஷ்வா ப்ளீஸ். சாரி கேக்கல, இன்னொரு வாட்டி சொல்லு. ப்ளீஸ் இன்னொரு வாட்டி திரும்ப சொல்லு. விஷ்வா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. கொஞ்சம் சத்தமா ப்ளீஸ் விஸ்வா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லு. ப்ளீஸ் விஷ்வா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் அதுக்குள்ள அண்ணங்கிட்ட போய் ஏதாவது சொல்லி பிரச்சனைய சால்வ் பண்ண பார்க்குறேன். ஓகே? எஸ், ப்ளீஸ் டு சம்திங். அத்தை, அத்தை உங்க தலைவலிக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன். நான் மருந்து வேணும்னு யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. எனிவே கொண்டு வந்துட்ட, அந்த டேபிள் மேல வச்சுட்டு போ. எனக்கு தேவைப்பட்டா போட்டுக்கிறேன். வினய், சொல்லுங்க அத்தை. கதவை மூடிட்டு போ. நான் தான் சொன்னேன்ல, இவங்களோட சண்டையை மூணாவது மனுஷனால தீர்க்க முடியாதுன்னு. எதுவுமே சரியில்லடா தாமு. உனக்கே தெரியும்ல, நான் ஏதாவது நல்லது செய்ய போனா அது தப்பா போய் முடிஞ்சிரும்னு. என் ராசி அப்படிடா தாமு. இந்த வாட்டி எனக்கு கடவுள் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. அக்கா, அல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், ஒரு கிட்ட பைத்தியமா? அழாம சந்தோஷமா டான்ஸ் ஆட சொல்றியா என்ன?
என்னாலதான் மாமா ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அதோட அக்கா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நீ என்னடா ஆறுதல் சொல்ற? தாமு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். சரி அக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த தாமோதர் சிங் உன் கூட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில உனக்கு எந்த கஷ்டமும் வராது. அக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன், அத கவனமா கேளு. ஆனா அதுக்கு முன்னாடி பிரச்சனை தான் என்னன்னு சொல்லுங்களேன். தாமு வந்து ஷாலினி ஆண்டி என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன? கத்தாத, மெதுவா, வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. கொஞ்சம் மெதுவா பேசு. அக்கா நான் டென்ஷன் ஆகிறதுக்குள்ள பிரச்சனை என்னன்னு முழுசா சொல்லு. சொல்றேன் கேளு. கேட்டல்ல தாமு, ஷாலினி ஆண்டிக்கு என் மேல இருக்கிற கோவத்தை எப்படி போக்குறது? ஒரு நிமிஷம்க்கா, என்னை யோசிக்க விடு. அக்கா சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு. என்ன சொல்றேன் கேளு. நீ உடனே ஷாலினி ஆண்டிக்கு ஒரு லெட்டர் எழுது. என்ன லெட்டரா? உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ட பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். லெட்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஷாலினி ஆண்டியும் மாமாவும் தான் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அக்கா நான் சொல்ற விஷயத்த ஒழுங்கா காது கொடுத்து கேளு. நீ முதல்ல போய் லெட்டர் எழுது. அந்த லெட்டர் வினய் மாமா ஷாலினி ஆண்டிக்கு எழுதுற மாதிரி இருக்கணும். அந்த லெட்டர் ஷாலினி ஆண்டி படிச்ச உடனே வினய் மாமா அவங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். நீ எழுதுனதை பார்த்து ஷாலினி ஆண்டி மனசு மாதிரி அப்படியே ஒரு அடியா உருகிடணும். அக்கா இது சூப்பர் ஃபார்முலா, உடனே ஃபாலோ பண்ணு. இந்த வாட்டி உன்னை நம்பலாம் போல இருக்கே. சரி ஓகே, வெயிட் பண்ணு. சொல்லு. முதல்ல என்ன எழுதுறேன்னா, என்னோட உயிருக்கும் மேலான அத்தை அவர்களுக்கு வினய் எழுதும் கடிதம். வாவ் தாமு, எப்படிடா உன்னால இப்படி கவிதையா கொட்ற? என்னோட உயிருக்கும் மேலான அத்தை அவர்களுக்கு. இரு ஒரு நிமிஷம் எழுதிடுறேன். என்னோட மேல சொல்லு, மேல சொல்லு. அப்புறம் என்ன எழுதுறேன்னா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். தாமு ஒத்துக்கிறேன்டா. இன்னைக்கு நீ புத்திசாலி, நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். மூளை பயங்கரமா வேலை செய்யுது. இல்ல தாமு, இப்படி மாத்தி எழுதுனா எப்படி இருக்கும்? உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டதுக்கு நானும் ரொம்ப 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 வருத்தப்படுறேன். எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு, எழுது. சரி எழுதியாச்சு. ஓகே, அப்புறம் முடிச்சிட்டியா? முடிஞ்சது. ஆனா கடைசியா என்ன? கடைசியா என்ன எழுதுறேன்னா, உங்கள் அன்பான இல்ல 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 உங்கள் வருத்தத்துல இருக்கும் மருமகன். சரி ஓகே. வினய். வினய். சரி தாமு, இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் நான் உனக்கு என்ன தருவேன் தெரியுமா? நான் உனக்கு 1 கிலோ லட்டை ஃப்ரீயா தருவேன். ஒருவேளை ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கதி அதோ கதிதான். புரிஞ்சுதா? சரி, இப்ப நீ போனை வச்சுட்டு நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே, பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தருண், என் ரூமுக்கு காஃபி கொண்டு வர சொல்ல. சரிங்க மேடம். இங்க வச்சு தெரியாம போயிடலாம். இங்க வச்சு அவங்க ஜென்மத்துக்கு பார்க்க மாட்டாங்க.
மாமா ஐ ப்ராமிஸ் யூ உங்களுக்கும் ஆன்ட்டிக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையை நான் கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன்